யோசேப்புக்கு தந்தையினுடைய பாசம் அதிகம். காரணம் என்ன என்று நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். தந்தை ஒரு பலவர்ண அங்கியை யாருக்கு கொடுக்கிறார்? யோசேப்புக்கு கொடுக்கிறார். 10 சகோதரர்களுக்கு என்ன வருகிறது? அவன் மேல் கோபமும் பொறாமையும் வருகிறது. அது கொலை செய்யும் அளவிற்கு உக்கிரமாக இருந்தது. அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. யோசேப்பு அப்படி என்ன தவறு செய்து விட்டார்? தந்தையின் பாசத்தை பெற்றது பாவமா? தந்தை அதிகமான பாசத்தை வெளிப்படுத்தினது குற்றமா என்று கேட்டால் இல்லை. யோசேப்பினுடைய நிலையை கடந்த நாட்களில் ஜெபித்துக் கொண்டிருக்கிற போது நான் இப்படி உணர்ந்தேன். அதை உங்கள் நடுவிலே நினைப்பூட்டப்பட்டபடினால சொல்லிவிட்டு போகிறேன். நீங்கள் கவனியுங்கள் ஒரு நிமிஷம். யோசேப்பு யாருடைய மகன் என்றால் ராகேலினுடைய மகன். பென்யமீன் பிறந்த போது ராகேல் மரித்து போனாள். பென்யமீனுக்கு ராகேலை தெரியாது. சுத்தமா யாரை தெரியாது? ராகேலை தெரியாது. ஆனால் யோசேப்புக்கு யாரை தெரியும்? ராகேலை தெரியும். ஆமென் சொல்லுங்களேன். ராகேலினுடைய பாசத்தை யார் பெற்றிருந்தா? ரொம்ப நாட்கள் குழந்தை இல்லாமல் பல போராட்டத்திற்கு பின்பு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த யோசேப்பு. யாருக்கு? ராகேலுக்கு. யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, 10 பிள்ளைங்க இருக்காங்களே. ஆனால் ஆம்பளை பிள்ளை மட்டும் 10 பிள்ளை. தீனால்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா. நீங்க சிந்திங்க. 10 பிள்ளைகளை பார்க்கிலும் ஏன் யோசேப்பை அவன் பெரிதாய் கருதினான் என்றால், பென்யமீனுக்கு தாயின் அன்பும் பாசமும் அரவணைப்பும் தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? யோசேப்புக்கு நன்றாய் தெரியும். திடீரென்று ஒரு நாள் தாய் இல்லை. சைல்ட்ஹுட் ஃப்ரம் ஒரு குழந்தையா இருக்கிறான். திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு முழிச்சு பார்த்தா யாரை காணோம்? அம்மாவை காணோம். நேத்து வரைக்கும் அம்மா கூட இருந்தாங்க. இன்னைக்கு தம்பின்னு ஒரு புது முகம் வந்திருக்குது, ஆனா அம்மாவை காணோம். நியூ ஃபேஸ், ஒரு புது ஃபேஸை பார்க்கிறோம். பட் அந்த நம்மளை இவ்வளவு நாள் அரவணைச்ச அந்த முகத்தை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அவனுக்குள்ள அந்த மன உளவியல் எப்படி இருந்திருக்கும் பாருங்க ஒரு நிமிஷம். அவனுடைய உளவியல் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. மற்ற எல்லாருக்கும் அவங்க தாய் உயிரோட இருக்கிறாங்க. லேயாள் உயிரோட இருக்கிறாங்க. அவர்களுடைய மறுமனை, அவனுடைய வேலைக்காரி பிறந்த பிள்ளைகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தாயார் உயிரோட இருக்கிறாங்க. ராகேலினுடைய வேலைக்காரி ஒருத்தி இருந்தாலே அவளுடைய தாய் என்ன, அவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் தாய் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு மட்டும் தாய் இல்லை? மற்ற எல்லாருக்கும் தாய் இருக்குது. அம்மானு கூப்பிட்டுட்டு ஓடலாம். ஆனா இவன் பெத்த அம்மாவை இப்ப என்ன செய்ய முடியாது. நேத்து வரையில் அம்மானு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு தாயை இன்னைக்கு அம்மானு கூப்பிடுறதுக்கு அவங்க இல்லைங்க. அவனுடைய உளவியலை நீங்க புரிந்து கொள்ளணும். யோசேப்பினுடைய மனநிலை. ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது இந்த காரியத்தை தேவன் எனக்குள் நினைப்பூட்டின போது என்னை அறியாமலே நான் அழுதேன். அப்ப அந்த மனநிலையிலிருந்து மாற்றுகிறதற்குத்தான் தந்தை அவன் மேல் அதிகமான தாயின் அன்பையும் சேர்த்து காட்டினான். தவறேதும் இல்லையே, அதுல பாவம் ஏதும் இல்லை. அவன் தாயை பார்த்தானா, திடீர்னு அவனுக்கு தாய் இல்ல, அவன் வந்து யார்கிட்ட கேட்பான்? எங்க அம்மா எங்க? உங்க அம்மா கத்தருக்குள்ள போயிட்டாங்க, அவ்வளவுதான், இனி உங்க அம்மாவை நீ பூமியில பார்க்க முடியாதுன்னு சொல்லும் போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவன் பெரிய வாலிபனா இருந்துட்டா பரவாயில்ல, அம்மா இறந்துட்டாங்கன்றது புரிஞ்சுக்கிற பக்குவம் அவனுக்கு இருந்திருக்கான். அவன் குழந்தையா இருக்கும் போது அவள் மரித்து போனாள். விவரம் அறிகிற பருவத்தில் அவள் மரித்து போனாள். அவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை சகோதரர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏன் நம்ம அப்பா அவனுக்கு பாசம் காட்டுறான்? அவங்க அம்மாவை இழந்துட்டான். நம்ம கூப்பிடுறதுக்கு தாயின் ஒருத்தி இருக்கா, நம்ம கூப்பிடுறதுக்கு அப்பா இருக்கிறாரு, ஆனா அவனுக்கு அப்பாவை தவிர வேற யாருமே இல்ல. அந்த நிலைமையில தான் அவனுக்கு இந்த அங்கிகள், அவனை எங்கேயும் விடாம பக்கத்துல வச்சு அவனை பராமரிக்கிறது, அவனுக்கு அதிகமாக பாசம் காட்டுகிறது, இதெல்லாம் தகப்பன் சார்பில் இருந்து அவனுக்கு வழங்கப்பட்டது. அதனாலதான். ஆனா அது யாருக்கு பிடிக்கல? சம்டைம்ஸ் நீங்க பாருங்களேன் தேவனுடைய பிள்ளைகளை, பலவீனப்பட்ட பிள்ளைகள் மேல் நாம் காட்டுகிற அக்கறையை பலமுள்ள பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்வார்கள். அது அவர்களுக்கு தெரியாது. இந்த அக்கறை, இந்த பாசம் என்பது அவர்களுடைய பலவீனத்தினால் அவர்களுக்கு காட்டப்படுகிறது என்று. யோசேப்பு இப்படிப்பட்ட நிலைமையில்தான் தகப்பன் அவருக்கு அதிகமான அன்பு காட்ட வேண்டிய நிலையில் இருந்தார். பிரைஸ் தி லார்ட்.
இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. இப்ப தகப்பனார் சகோதரர்கள் ஆடு மேய்க்கிற இடத்துல போய் அவர்களை பார்த்து விட்டு வா என்று அனுப்புகிறார். வருகிறான். வரும்போதே சகோதரர்கள் சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். அவனை சாகும்படியாக குழியிலே, ஏற முடியாத ஒரு குழியிலே தள்ளிவிடுகிறார்கள். திரும்ப அவன் அங்க எதுக்கு சாகணும், அடிமையா போகட்டும்னு சொல்லிட்டு அவனை தூக்கி என்ன செய்து விடுகிறார்கள், விற்று விடுகிறார்கள். விற்று போட்டார்கள். அவ்வளவுதான். இவன் இப்ப எங்க கிடையாது. இதுவரையிலும் தாயின் முகத்தை பார்க்காதவன் இன்று முதல் யார் முகத்தை பார்க்கவில்லை? இதுவரையில் யார் முகத்தை பார்க்காம கஷ்டப்பட்டு இருந்தான். இன்னில இருந்து யார் முகத்தை அவன் பார்க்க முடியாது? தந்தையின் முகத்தை பார்க்க முடியாது. இன்னொன்னு, தன் சகோதரர்கள் என்று நினைத்தவர்கள் தன்னை தள்ளினார்கள் என்கின்ற அந்த இருதயம் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? தன் தகப்பனிடத்தில் பிறந்த பிள்ளைகள், என் ரத்தம், என்னுடைய டிஎன்ஏ அவனுடைய டிஎன்ஏவும் 80% ஒண்ணுதான். ஆனா அவன் என்ன எப்படி பார்த்துட்டான்? கொல்ல பார்த்துட்டான். அவன் என்ன நேசிக்கல. பிரைசலா. யாரு? உடன் பிறந்தவன். 10 சகோதரர்களும் சேர்ந்து அவனை தள்ளினார்கள். அன்றிலிருந்து இப்ப கூப்பிட யாரும் இல்ல. தகப்பன் இதுவரையிலும் யார, அம்மா இறந்த பிறகு யாரக்கா பாத்துக்கிட்டு இருந்தான்? அப்பாவை ஒட்டிட்டு இடந்தான். இப்ப யாரையும் ஒட்டல, அப்பாவையும் ஒட்டல. சரி, போகிறான். ஆமென். போகிற இடத்துல தோத்திரம், அந்த முதலாளியின் இடத்துல நன்மதிப்பு கிடைத்தது. அவன் அங்கே நன்றாக நடத்தப்பட்டான். முதலாளியினுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்டது நிந்தையும் அவமானம். பரிசுத்த போரில், நல்லா கவனிக்கணும், அவனுக்கு ஏற்பட்ட பரிசுத்த போராட்டத்தில், பரிசுத்த போரில் சோத்திரம், தற்காலிகமாக அவன் தோற்று போனவன் என்று எண்ணப்பட்டவன். ஆனால் அது தேவனுக்கு மாத்திரமும், அவனுக்கும் தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அவன் தோற்று போகவில்லை, அவன் வெற்றி பெற்றான். அந்த நேரத்தில் தெரியலைங்க. நாம சில நேரம் நம்ம நினைப்போம், நம்ம மேல அவதூறாக சில காரியங்கள் சொல்லப்படும், அவமானப்படுத்தும்படியாக, நிந்தை உண்டாக்கும்படியாக சில காரியங்கள் சொல்லப்படும். ஊரும் உலகமும் அதை என்ன செய்யும்? நம்பும். அவன் செஞ்சிருப்பான், அவ செஞ்சிருப்பா, அந்த அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுகிறது போல தோற்றம் ஏற்படலாம். அதனால் நமக்கு இழப்புகளும் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கூட ஏற்படலாம். உனக்கும் தேவனுக்கும் தெரிந்த ரகசியம் ஒரு நாள் ஊர் நடுவிலே அம்பலப்படுத்தப்படும். அன்னைக்கு நிலைமைக்கு யோசிப்ப நினைப்பான், என்னடா எங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு இருந்தேன், எங்க அம்மா செத்து போனாவ, எங்க அப்பா கூட இருந்தேன், எங்க அப்பாவையும் பார்க்க முடியல, சரி இந்த ஊர்ல வந்தோம், ஏதோ நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கிற நிலைமைக்கு இப்பதான் வந்தோம். அடுத்த நிமிடம் எங்க போட்டாங்க? கம்பி சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாய் அவன் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டான். அங்கே அவன் வேலை செய்கிறவனாய் மாறினான். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நெருக்கடிகள் வரும்போது அவனுடைய மீட்பை குறித்து அவன் என்ன நினைத்திருப்பான்? யோசித்து பாருங்கள். அவன் சிறுவயதாய் இருக்கும்போது தகப்பனோடும் சகோதரர்களோடும் தாயோடும் அமர்ந்திருக்கும் போது உண்டான சொப்பனம் என்ன? அல்லேலூயா. இவ்வளவு உன்னதமான ஒரு கனவை தரிசனமாய் வைத்திருந்த எனக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமை என்னன்னா, தாயை காண முடியவில்லை, தந்தையை பார்க்க முடியவில்லை. தாய் இல்ல, தந்தை இருந்தும் காண முடியவில்லை. சரி, வந்த இடத்துல பிழைக்கலாம் என்றால் நிந்தையும் அவமானங்களும் ஏற்பட்டு விட்டது, பேரு கெட்டு போச்சு. இனி அடுத்து பார்த்தா சங்கிலிகள் நமக்கு பூட்டப்பட்டு விட்டது. யாராவது சொல்லுங்கள், யோசேப்பு உயர்த்தப்படுகிறதற்கான அறிகுறிகள் தானா இதெல்லாம்? நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா, 1ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க், 2ஆம் கிளாஸ்ல டிஸ்டிங்ஷன், 3ஆவது மார்க்ல 3ஆம் கிளாஸ்ல அப்படியே வளர்ந்து வளர்ந்து அப்படியே 10ஆம் கிளாஸ்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ஆயிடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்படி growth தானே நீங்க எதிர்பார்க்கறீங்க. ஆனா இம்மீடியட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இம்மீடியட் மிரக்கிள் நடக்கும்னு யாருக்கால் தெரியுமானா, சோத்திரம், தரிசனம் உள்ளவனுக்கு தேவன் ஒரு நொடியில எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். அதை நீ நம்பணும். தேவனுடைய பிள்ளை, தேவனால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்லப்பா. தேவனால் ஆகாத காரியம் ஒண்ணும் இல்ல. இப்படியே நான் முடிச்சிருவனும் நினைக்காத. ஒரு நொடியில தேவன் உன் வாழ்க்கை பாதையை புரட்டி போட வல்லவராயிருக்கிறார். ஒரு நொடியில மாறும்.
பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஒரு காலம் உண்டு தேவனுடைய பிள்ளைகள், அதான் மீட்பின் காலம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதுக்கு பேர் என்னது? மீட்பின் காலம். நான் இந்த மீட்பை குறித்து சொல்லிவிட்டு மீட்பின் காலத்துக்கு வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கேட்கலாம். இல்ல நான் முடிக்கிற நேரத்துக்கு நேரம் இருக்கு, ஆனா அடுத்து நான் அதுக்கு போனா நேரம் ஆகும். பிரைஸ் தி லார்ட். டோன்ட் வரி. இப்போதைக்கு நீங்க எல்லாரும் தண்ணியை குடிச்சிட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னது யோசேப்பினுடைய நிலைமை என்னவா இல்ல? பேட். சரி, இதுதான் இந்த நிலைமை தான். இதை விட பேட், இதை விட பேட், இதை விட பேட். என்னடா இது அப்படிங்கிற நிலைமையில அவன் தன்னை காத்து கொண்டவனாய் கர்த்தருக்குள்ளாக அவன் ஓடினான். பிரைஸ் தி லார்ட். இந்த நிலைமையில நாம வேற முடிவு எடுப்போம். போதும் போதும், யோக்கியனா வாழ்ந்தது போதும். ஆமா, தோத்திரம் வேணாம். ஆனா சில காரியங்கள் வெளிப்படையா பேச முடியாது. யாரு வாக்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் வாக்குறார். பிரைஸ் தி லார்ட். அதுல நீ உறுதியா இருந்து ஆண்டவருக்குள்ள உன் வாழ்க்கையை நீ ஓட்டிக்கொண்டே இருப்பேனா, கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண அந்த டே வரும். தோத்திரம். எந்த சொப்பனத்தினால பகைக்கப்பட்டானோ, எந்த சொப்பனத்தினால தள்ளப்பட்டானோ, எந்த சொப்பனத்தினால விற்கப்பட்டானோ, எந்த சொப்பனத்தினால குடும்பத்தை தொலைத்தானோ, அதே சொப்பனம் பார்வோனுக்கு உண்டானது நிமித்தமாக மீண்டும் தன் பழைய நிலையிலே உயர்த்தப்பட்டான். தந்தை வீட்டில் இருக்கிற ஸ்தானத்தை விட தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றுகிற ஸ்தானத்தை தேவன் அவனுக்கு வைத்திருந்தார். அதுதான் அவனுடைய மீட்பு.